ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து HCF ஆர் GCD LCM. HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், GCDனா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அண்ட் LCM லோயஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ HCFும் GCDயும் சேம், எனி டேர்ம்ஸில் வேணாலும் சொல்லலாம், ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபேக்டர், டிவைசர், மல்டிபிள்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கோம், நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம். ஸோ மல்டிபிள்னா ஃபார் எக்ஸாம்பிள் 4 into 3ன்னு எடுத்துக்கோங்க. 4 into 3 12, ஓகேவா? ஸோ இந்த 12 வந்து மல்டிபிள் ஆஃப் 3 மல்டிபிள் ஆஃப் 4, ஓகேவா? ஓகே, 12ங்கிறது மல்டிபிள் ஆஃப் 3 மல்டிபிள் ஆஃப் 4. இந்த 4ங்கிறது ஃபேக்டர் ஆஃப் 12, 3ங்கிறதும் ஃபேக்டர் ஆஃப் 12, ஓகேவா? மல்டிபிள்னா என்ன? ஃபஸ்ட்டு மல்டிபிள்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க. மல்டிபிள் ஆஃப் 12ங்கிற வேல்யூ வந்து மல்டிபிள் ஆஃப் 3 டேபிள்லேயும் வரும், மல்டிபிள் ஆஃப் 4 டேபிள்லேயும் வரும். ஸோ அதான் மல்டிபிள்ஸ். 4 அண்ட் 3ங்கிறது வந்து ஃபேக்டர் ஆஃப் 12ஆலையும் 12 வந்து 4ஆலையும் டிவைட் பண்ண முடியும், 3ஆலையும் டிவைட் பண்ண முடியும். ஃபேக்டர்னால் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். தட் மீன்ஸ் ரிமைண்டர் வந்து 0வாக இருக்கும், ஓகே? ஸோ நோ ரிமைண்டர். ஸோ எக்ஸாக்டாக டிவைட் ஆனால் தான் அது ஃபேக்டர். ஸோ ஓகேவா? ஆல் ஃபேக்டர்ஸ் ஆர் டிவைசர்ஸ், பட் ஆல் டிவைசர்ஸ் ஆர் நாட் ஃபேக்டர்ஸ். ஏன்னா ஃபேக்டர்ஸ்னால் என்ன சொன்னேன்னா எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். அதாவது தட் மீன்ஸ் ரிமைண்டர் வந்து 0, நோ ரிமைண்டராக இருக்கும் ஃபேக்டர்னால். டிவைசர்னால் ரிமைண்டர் 0வாக இருக்கலாம் ஆர் எனி வேல்யூவாக இருக்கலாம், ஓகேவா? ஸோ ஆல் ஃபேக்டர்ஸ் ஆர் டிவைசர்ஸ், பட் ஆல் டிவைசர்ஸ் ஆர் நாட் ஃபேக்டர்ஸ், ஓகேவா? ஸோ ஃபேக்டர்ஸ்னால் என்ன, டிவைசஸ்னால் என்ன, மல்டிபிள்ஸ்னால் என்னன்னு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வாங்க சம்குள்ளே போகலாம். ஃபைண்ட் த HCF ஆஃப் 135 அண்ட் 225. ஸோ 2 வேல்யூஸ் கொடுத்து HCF ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஆர் மோர் தென் 2 வேல்யூஸ் 2 3 சம்திங் கொடுக்கலாம். ஸோ ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது லோயர் கிளாஸில் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. HCFங்கிறது நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதாவது இது ஆர்டினரி நம்பர்ஸில் இருக்குது, ஆர் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் HCF ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க, ஆர் எக்ஸ்போனண்ட்டில் பவர்ஸில் இருக்கிறதுக்கும் HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க, இல்லைன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி காமனாக வர்றதும் இருக்குது, ஓகேவா? ஒவ்வொரு மாடலை பற்றி பார்ப்போம். இது பேசிக் இது. ஸோ HCF ஆஃப் 135 and 225. ஃபஸ்ட்டு இதுக்கு HCF ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு முதல் வந்து ஃப்ரேம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஃப்ரேம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரேம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுவோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 135, ஓகேவா? 135க்கு ஃப்ரேம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் சால்வ் பண்ணுறேன். ஸோ 5 டேபிள் ஃப்ரேம் நம்பர்ஸாக யூஸ் பண்ணுவோம். ஃப்ரேம் நம்பர்ஸ் வந்து 2 3 5 7 எக்ஸட்ரா லைக் தட், ஓகே? ஸோ 5 டேபிளில் சால்வ் பண்ணுறேன். ஏன்னா 135 இருக்குது. ஸோ 2 5s are 10, 7 5s are 35, ஓகே? நெக்ஸ்ட்டு 3, 9 3s are 27, நெக்ஸ்ட்டு 3 3s are 9, நெக்ஸ்ட்டு 3 1, ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 225, ஓகேவா? அதுக்கு ஃப்ரேம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணணும். ஸோ 5 டேபிள் 4 5s are 20, 5 5s are 25, again 5, 9 5s are 45, next 3 3s are 9, 3, okay, 1. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்? HCF ஆஃப் 135 225க்கு HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். HCF ஆஃப், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ பாருங்கள். 135க்கு என்னென்ன வேல்யூ இருக்குது? 5 3 3 3, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் 225க்கு என்னென்ன வேல்யூ இருக்குது? இது வந்து 135ஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு 225க்கு வந்து வேல்யூஸ் என்னென்ன இருக்குன்னா 5 into 5 into 3 into 3, ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள் காமனாக என்ன இருக்குது? இந்த 2 வேல்யூஸ்க்கும் காமனாக என்ன நம்பர் இருக்கோ அதை ஃபஸ்ட் எடுங்க. 5, இங்கே 5 சூஸ் பண்ணேன், ஓகேவா? ஓகே, வேறு 5 தான் செலக்ட் பண்ணுறோம். இங்கே ஃபஸ்ட்டு இதில் 5 இல்லை, செகண்டில் இருக்குது. ஆனால் ரெண்டுத்துலேயும் காமனாக இருந்தால் தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த 5ஐ ஒமிட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 3, இங்கே ஒரு 3 இருக்குது, இது ஒரு 3, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஒரு 3 இருக்குது, காமனாக உள்ள 3ஐ மட்டும் செலக்ட் பண்ணுங்கள்.
இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இல்லை. ஸோ இதை ஒமிட் பண்ணிடணும். ஸோ நம்ம எடுத்து எழுதுவோம். இந்த 2 5க்கு ஒரு 5, இந்த 2 3க்கு ஒரு 3, இந்த 2 3 செலக்ட் பண்ணது ஒரு 3. ஓகேவா? ஸோ 5 × 3 15, 15 × 3 வந்து 45. ஓகேவா? ஓகே. HCF ஆஃப் highest common factor of 135, 225 equal to 45. HCF value வந்து 45. ஓகே. ஸோ இது 2 நம்பர்ஸ் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் 3 நம்பர்ஸ் வச்சு சால்வ் பண்ணுறது. HCF ஆஃப் ஃபைண்ட் HCF 108, 360 and 408. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேல்யூஸ் கண்டுபிடிங்க. 108, 108க்கு 2 டேபிள், 5 2s are 10, 4 2s are 8, again 2, 2 2s are 4, 7 2s are 14, next 3, 9 3s are 27, next 3, 3 3s are 9, 3 1. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள் 360, 2 டேபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2s are 2, remainder 1, 8 2s are 16, இந்த 0. Next 2 table, 9 2s are 18, 0. Next 2 table, 4 2s are 8, 5 2s are 10. Next 5 table போடுங்க. 9 5s are 45. Next 3 table, 3 3s are 9, 3 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 408, 408க்கு வேல்யூ கண்டுபிடிங்க. 2 டேபிள், 2 2s are 4, இந்த 0 2ல் போகாது, இந்த 0வை கீழே எடுத்து எழுதணும். 4 2s are 8. ஓகே. நெக்ஸ்ட்டு 2, 1 2s are 2, 0 2 2s are 4. ஓகே. நெக்ஸ்ட்டு 2, 5 2s are 10, 1 2s are 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 51 3 டேபிளில் போடலாம். 1 3s are 3, 5ல் 3 போணுச்சுன்னா ரிமைண்டர் 2, 21, 7 3s are 21. ஓகே. நெக்ஸ்ட்டு 17 டேபிள் தான் போகும். 1 17s are 17. ஓகே. ஸோ இந்த வேல்யூ எல்லாம் எடுத்து எழுதுங்க. 108க்கு என்னென்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 2 × 2, 3 × 3 × 3. ஓகே. நெக்ஸ்ட்டு 360க்கு 2 × 2 × 2 × 5 × 3 × 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 408, அதோட வேல்யூ வந்து 2 × 2 × 2 × 3 × 17. ஓகே. ஸோ இப்போ செலக்ட் பண்ணுங்கள். 1 2 1 2 1 2க்கு வேல்யூ எடுத்து எழுதிடு. இந்த 3 2ஸ்க்கு பதிலாக 1 2 எடுத்து எழுதணும். 3 வேல்யூலையும் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த 2 இந்த 2 இந்த 2. ஸோ 3 செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 2 எடுத்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 எங்கேயாச்சும் இங்கே 2 இதுலேயும் இருக்குது, மேலே 2 இல்லை. ஸோ 2 எல்லாம் இப்போ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் 3 காமனாக இருக்கான்னு பாருங்கள். 3 இங்கே காமனாக இருக்குது, இங்கே காமனாக இருக்குது, இங்கே காமனாக இருக்குது. ஸோ ஒரு 3 எடுத்து எழுதியிருக்கேன். வேறு எங்கேயாச்சும் 3 காமனாக இருக்கா? இங்கே 3 இல்லை, ஆனால் இது 2லேயும் இருக்குது. ஸோ 3 வராது. ஓகேவா? விட்டுடலாம். 3 எல்லாம் விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் காமனாக இருக்கா? வேறு எதுவுமே காமனாக இல்லை. இங்கே 5 இருக்குது, 17 இருக்குது. ஸோ இதுதான். ஸோ HCF ஆஃப் 108, 360, 408. இதோட HCF எல்லாத்துலேயும் காமனாக இருக்கணும். ஓகேவா? அதில் ஒன்று எடுத்து எழுதணும். ஸோ 2 × 2 × 3. ஓகேவா? 2 2s are 4, 4 3s are 12. ஓகே. ஆன்சர் இஸ் 12. ஓகே. HCF வந்து 12. ஓகே. ஸோ இது 3 நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி மோர் தென் 2க்கு எது கொடுத்துருந்தாலும் இப்படி தான் சால்வ் பண்ணு. காமனாக இருக்கிறத செலக்ட் பண்ணி எடுக்கணும். நம்ம உள்ள வேல்யூவில் காமனாக இருக்கணும், அதை செலக்ட் பண்ணி எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ப்ளேலிஸ்ட் வந்து எண்டில் வரும். உங்களுக்கு வேறு வீடியோஸ், வேறு ப்ராப்ளம்ஸ் வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.